கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவருடைய வசனங்களை சிந்திக்கவும் ஆண்டவர் தருகிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா டிடி மனோகர் ஐயாவை கொண்டு மாதம் மாதம் கூடி வருகிற தேவனுடைய ஊழியர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, அவங்க உபதேசத்திலும் தேறினவர்கள், ஊழியத்திலும் தேறினவர்கள். நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் வளர்ந்தவர்கள். அவர்களுடைய ஊழியம் இந்த மாவட்ட ஊழியர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். உபதேசங்களிலும் ஒரு தெளிவு, ஊழியங்களிலும் ஒரு தெளிவு. வளர்ந்தால்தான் அந்த தெளிவை பெற முடியும். அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வருவாரானால் அந்த மனிதன் தேவ அன்பு உடையவனாக இருப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமான பலனை பெற்றவனாக இருப்பார். புத்தியில தெளிவு இருக்கும். தீமோத்தேயு 7 சபைக்கு தலைவனாக இருந்தாலும் பவுல் மேல இருந்து எழுதுகிறார், நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களிலேயும் புத்தியை தந்தல்வாராக. 7 சபைக்கு தலைவனாக இருந்தாலும் புத்தி வேணும்ல. வளர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு எட்டி இருக்கிறோம் அப்படி. சுவிசேஷருடைய வேலையை செய். எந்த இடத்துல நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள 4 திசைகளில் உள்ள மக்களுக்கு உத்தரவாதிகள், திறப்பின் வாசலில் நிற்கக்கூடியவர்கள், பொறுப்பாளிகள், காவலாளிகள், கர்த்தருடைய ஊழியக்காரர். சுவிசேஷ வேலையை செய்யணும். தீங்கு அனுபவி. அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, பைபிளை கையில் எடுத்ததுனால, ஆண்டுடைய சித்தம் செய்யும்படியாக அர்ப்பணித்ததுனால பிசாசு சும்மா இருக்க மாட்டான், தீங்குகளை உண்டாக்கிட்டே இருப்பான். நம்ம யாபேசு ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி காரும். ஆண்டவரை ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்தார் சீடர்களுக்கு. தீமையிலிருந்து, தீமையை உண்டு பண்ணுகிற சோதனையிலிருந்து ரட்சித்தருளும். அப்பதான் பிசாசு மூலமா வருகிற இக்கட்டுகளுக்கு நாம தப்புவிக்கப்படுவோம். தீங்கு அனுபவி. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே, சுவிசேஷம் அறிவிப்பதினாலே, ஜெபம் பண்ணுவதனாலே, ஆராதிப்பதினாலே தீமைகள் வருகிறது. அதை கடந்து போறதுக்கு தெய்வ பலன் வேணும். சாசனாலேயும் சோதனை, மனுஷனாலேயும் சோதனை, நம்ம சரீரமே சில நேரங்களில் நமக்கு சோதனை. எல்லா சோதனைகளையும் சந்திக்கத்தான் வேணும், தப்ப முடியாது. சந்திச்சு ஜெயிக்க வேண்டிய சோதனையை ஜெயிச்சிடணும், சகிக்க வேண்டிய சோதனையை சகிச்சிடணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 10 நாள் உத்தரவுப்படுவீர்கள்.
ஜெயம் பெறுங்கள். ஜாதினால வரும் சோதனை, அது ஜெயிக்கணும். மனுஷரால, குடும்பத்தால, நம்ம சரீரத்தினால வர்ற சோதனைகள் இருக்கு. அதுக்கு நம்ம தப்பு. அதுதான் பரிசுத்தாவின் பலன். நீங்கள் பலன் அடைவீர்கள் என்ன? கையை தட்டிட்டு போறதா? 2 வார்த்தையை பேசிட்டு போறதா? குடும்பத்திலிருந்து வருமே சோதனை, நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில சோதனை வருமே, சாசனால சோதனை வருமே, சுற்றி இருக்கிற மேல் அதிகாரங்கள் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப அந்த அதிகாரத்தை ஜெயிக்கணுமே, அதுக்கு என்ன செய்ய? அந்த போராட்டத்தில் நம்ம சந்திச்சு ஜெயிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இருக்கிறாரோ, எந்த சபையில அவர் இருக்கிறாரோ அந்த சபைக்கு போராட்டம் உண்டு. சகிக்க வேண்டிய போராட்டம், ஜெயிக்க வேண்டிய போராட்டம், ரெண்டையும் திருச்சபை சந்திக்கணும். ஊழியர்களாகிய திருச்சபை நடத்தும் தலைவர்களாகிய நீங்களும் நானும் சந்திக்கணும். ரெண்டும் நாம சந்திச்சு அதுல ஜெயம் பெற வேண்டும். சகிக்க வேண்டிய விஷயங்களை சகிச்சாத்தான் வெற்றி, ஜெயிக்க வேண்டிய விஷயங்களை ஜெயிச்சாத்தான் வெற்றி. இதுக்குதான் பலன். அது பரிசுத்தாவியின் பலன். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எதுக்கு அந்த பலன்? பிரச்சனைகளை சந்திக்கும் போது சாதனால வந்திருந்தா அதை போராடி ஜெயிச்சிடும். வேற வழியில் வந்திருந்தா சகிச்சிடும். இதை திருச்சபை அறிந்திருக்க வேண்டும். திருச்சபை நடத்தும் தலைவர்களும் அறிந்திருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசவம் பண்ணிட்டு போறது அல்ல, ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பிரசவம் பண்றதா அப்படின்னு போயிடாதீங்க, வாழணும். ஆகவே நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தேவ சித்தத்தின்படி வளர்ந்த ஊழியர்கள், நம்ம கையில் இருக்கிற பைபிளை பகுத்து போதிக்கிறவர்கள், சத்தியவசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக தேவனுக்கு முன்பாக உத்தமனா உன்னை நிறுத்துறதுக்கு ஜாக்கிரதையாரு. இப்ப சுவிசேஷனுடைய வேலை செய்யணும், தீங்கு அனுபவிக்கணும். எல்லா விஷயங்களிலும் மனதில் தெளிவுள்ளவர்களா இருக்கணும். குழப்பிக்கிட்டு இருக்கிறது, குழம்புறது, மற்றவங்களையும் குழப்புறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி தெளிவில்லை. அதனால நம்முடைய மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு உபதேசத்திலே தெளிவடைந்தவர்கள், ஊழியத்திலே வளர்ந்து தெளிவு பெற்றவர்கள், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். அவருக்கு ஒரு அழைப்பு, அவருக்கு ஒரு ஊழியம் கையில தந்திருப்பாரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. அவன் செய்யறான், அவன் எப்படி செய்யறான், இவன் எப்படி செய்யறான், எவனை எப்படி செஞ்சுட்டு போறான். நம்ம கையில ஒரு ஊழியத்தை கடவுள் தந்திருக்காரு, அந்த ஊழியத்தை ஒழுங்காச்சு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. அவரவருடைய கையில ஊழியத்தை தந்திருக்காருல்ல, யார் செய்யறது? நம்ம தான் செய்யணும். நம்ம கையில தந்த ஊழியம் எந்த ஊழியம், அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எல்லாத்திலையும் மூக்க நுழையக்கூடாது, எல்லாம் தெரியும் அப்படின்னு போகக்கூடாது.
நம்முடைய அழைப்பு என்ன? நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? என்ன வேலை செய்யறதுக்காக தேர்ந்தெடுத்தார்? அந்த தெளிவு வேணும். அதான் தெளிவு. அவரவருடைய அழைப்பை பற்றி ஒரு தெளிவு இருக்கணும். எந்த வேலை இந்த பூமியில செய்யறதுக்கு அழைச்சிருக்காரு? அப்போஸ்தலனா, தீர்க்கதரிசியா, சுவிசேஷகனா, மெய்ப்பனா, போதகனா, கண்காணியா, உதவி ஊழியமா? முதல்ல அந்த தெளிவு இருக்கு. அழைப்பை பற்றியே தெளிவு இல்லாம பிரசம் பண்ணிட்டே இருந்தா எப்படி? ஆத்மாதாயம் பண்ணிட்டே இருந்தா எப்படி? அப்போதனா ஆத்மாதாயம் பண்ணணும், தீர்க்கதரிசியும் ஆத்மாதாயம் பண்ணணும், சுவிசேஷகம் ஆத்மாதாயம் பண்ணணும், மெய்ப்பனும் ஆத்மாதாயம் பண்ணணும், போதகனும் ஆத்மாதாயம் பண்ணணும், திருச்சபை மக்களும் ஆத்மாதாயம் பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். அழைப்பு என்ன? எந்த வேலையை நாம் செய்யும்படி தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளுதல். கடவுள் தம்முடைய தோட்டமாய் ராஜ்யத்தில் வேலை செய்யறதுக்கு அழைச்சிருப்பார். அதுக்கு சிலருக்கு தரிசனம் கொடுத்திருப்பார், சொப்பனம் கொடுத்திருப்பார், சிலருக்கு தீர்க்கதரிசனம் இருக்கும், சிலருக்கு வாக்குத்தத்தம் இருக்கும், ஒண்ணும் இல்லாம சிலது வந்துடும். அது இருந்துட்டு போகட்டும். பல்லாவரம் ஸ்டீவன் ஒருத்தர் இருந்தார், ஏசிஏ சபை பிரான்ச். அவர் ஒரு முறை சாட்சி கொடுக்கிறார். அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஆத்துமாக்கள் இல்லை. குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்றாரு. குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டமா இருக்கு. சென்னை பட்டணத்தில் அப்ப வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு மிலிட்டரியில ரயில்வே பண்ணிட்டு வந்திருக்காரு. ஃபேமிலி நடத்த கஷ்டமா இருக்கு. நியூஸ் அறிவிச்சுட்டே இருக்காரு. ஆனா சபைக்கு ஆத்துமாக்கள் வரல. பாதிக்கப்படுகிறார். பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், படிக்க வைக்கணும், துணி கொடுக்கணும், பீஸ் கட்டணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், ஊழியம் செய்யணும், தேவைகள் இருக்கு. அழுகிறாரு, குடும்பமா அழுது ஜெபிக்கிறாரு, பதில் இல்லை. அப்ப இவரு இன்னொரு ஊழியர் பிரபலமான ஊழியர் அவர்கிட்ட போய் முறையிடுகிறார். ஐயா, நான் ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு காலம் ஆச்சு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், சுவிசேஷிச்சுட்டு இருக்கேன், ஆத்துமாக்கள் வரலையே. ஆனா எனக்கு பின்னாடி வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக போறாங்க. அவங்க சபை பெருசா எனக்கு வரலையே, எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் மேல போயிட்டாங்களே, ரொம்ப மனவேதனையா இருக்கியா? நான் ஆண்டவர் அழைச்சுதான் வந்திருக்கேன், ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்ற நிச்சயத்தோட தான் வந்திருக்கேன், எனக்கு ஆள் வரலையே. ஆனா அவங்களுக்கு பின்னாடி வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க, கூட்டம் கூட்டமா வருது, அவங்க நல்லா இருக்காங்க, குடும்பத்தோட ஊழியம் நல்லா பண்றாங்க. ஏன் இப்படி இருக்க அப்படின்னு முறையிட்டு இருக்க. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, பிரபலமான ஊழியர், அழைக்கப்படாதவங்க, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க, அவங்களே கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்திருப்பாரானால், அழைப்பு நிச்சயத்தோடு வந்த உங்களை, இன்ன வேலைக்குத்தான் தெரிந்து கொண்டார் என்ற நிச்சயத்தோடு வந்த உங்களை நிச்சயமா கைவிடவே மாட்டார். அவருக்கு ஒரு தெம்பு, விசுவாசத்தில் ஒரு பலன். உலக ஃபேமிலிகிட்ட போய் இதை சொல்லி எல்லாம் ஃபேமிலி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் வர ஆரம்பிச்சது. கடைசியில் அந்த வட்டாரத்திலேயே அவர் சபை தான் பெரிய சபை. தேவன்
ஆசீர்வதிக்கிறார், சிலரை தாமதமாக ஆசீர்வதிப்பார். மற்றவங்க கேட்பாங்க, அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் இவ்வளோ கூட்டமாக இருக்கு, இவ்வளோ நல்லா இருக்கு, ஆசீர்வாதமாக இருக்கு, நீங்க ஏன் இப்படியே இருக்கீங்க? சோர்ந்து போகக்கூடாது. நமக்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் மனதில் வைத்திருப்பார். அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். சோர்ந்து போயிடக்கூடாது. நொந்து வெந்து தெரியாதனமா வந்துட்டோமோ என்னவோ ஏதோ அப்படின்னு போகக்கூடாது. நாம் எல்லாருமே தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள். ஒருவனுக்கு ஒரு விதமாய், இன்னொருவனுக்கு இன்னொரு விதமாய் இருக்கலாம். அழைக்கப்படாத ஊழியர்களையே கர்த்தர் கைவிடாம அவங்களை ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் சந்திச்சு பெரிய ஆளாக்கியிருப்பாரானால் அழைக்கப்பட்டவர்களை நிச்சயமாய் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவருக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார், சிறப்பாய் செய்வார். சொல்லுவாங்க, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருக்கும்பான். அதனால சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, உறுதியாய் இருக்க வேண்டும். அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஏன்னா பிசாசுன்னு ஒருத்தன் சுத்திட்டே இருப்பான். அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா உடனே இம்மிடியட்லி நம்மளை ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். விசுவாசத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுவோம், பரிசுத்தத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுவோம், நீதியின் பாதையில் ஆக்சிடென்ட் ஆயிடுவோம். அவன் ஆக்சிடென்ட் பண்றதுக்கே அவன் சுத்தி சுத்தி வருவான். இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சாத்தான் திடீர்னு நம்முடைய மனதுக்குள்ள புகுந்து விளையாடுவான், நம்முடைய மென்டாலிட்டியை மாத்திடுவான், நம்முடைய தாட்ஸை மாத்திடுவான். அதான் அவனுடைய வேலை. அவன் அந்த சீரனுக்காகத்தான் நம்மளை சுற்றி சுற்றி வர்றான். உலக மக்கள்கிட்ட சுத்த மாட்டான், ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையில தான் இருக்காங்க. இந்த உலக மக்கள் பிசாசுடைய கரத்தில் இருக்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பவுல் குறிப்பிடும் போது என்ன சொல்வார்? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். உலகத்தில் அதிகாரிகளாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், தேச தலைவர்களாக, மத தலைவர்களாக, மொழி தலைவர்களாக இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும். அவங்க யாரா இருந்தாலும் அவங்க கையில் இருக்காங்க. அவங்க கையில தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்மை இரட்சகர் இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நம்ம மத்தியில் இருந்து பிரித்து எடுத்து இங்க கொண்டு வந்து வச்சுட்டாரு. இறை மக்களாக மட்டுமல்ல, திருச்சபை மக்களாக மட்டுமல்ல, அந்த திருச்சபை மக்களுக்கே போதிக்கிற வரம் பெற்ற தேவனுடைய ஊழியர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. குழம்பி குழம்பி காலங்கள் எல்லாம் வீணா போச்சு, மற்றவங்களையும் குழப்பி குழப்பி காலங்கள் வீணா போச்சு. இனி தெளிவுள்ளவர்களாக நம்முடைய ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். அதற்காகத்தான் இந்த மாவட்டம் திருச்சபை தலைவர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு வளர்ந்த ஊழியர், உபதேசத்திலும் ஊழியத்திலும் வளர்ந்தவர், தெளிவுள்ள ஒருவர் வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம ஐயா டிடி மனோகர் ஐயாவை கேட்டுக்கொண்டோம். அதன்படி அவர்கள் வந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து பங்கெடுப்பார்கள். அவர்களுக்கு அவர் போதிக்கிறார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பேர் வந்துடணும், இவ்வளவு பேர் கூடிடணும், பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம், ஊழியர் கூட்டம்னா அவ்வளவு. அது எதுக்கு? நிறைவேற்ற போறக்கா? நல்லா இருக்கணும்னா அதுக்கேற்றபடி சிந்திக்கணும்.
மற்றவங்க சிந்திக்கிற மாதிரி நம்முடைய சிந்தனை இருக்கக்கூடாது, தாட்ஸ் இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தில் இந்த பூமியில வாழ்ற காலமெல்லாம் தேவ சித்தத்தின் பாதையில் ஓடி முடிக்கும். கிரவுட் இல்லை, நம்முடைய வளர்ச்சி தான் முக்கியம். அதைத்தான் கடவுள் கண்ணோக்கி பார்ப்பார். கிரவுடை கொண்டு வந்துட்டானான்னு பார்க்க மாட்டார், ஒரு நாளும் பார்க்க மாட்டார். அதெல்லாம் ஊழியக்காரைய பெந்தகோஸ்து ஊழியக்காரன் பார்ப்பான். ஆவிக்குரியவன் தேவ சித்தம் செய்யறவன் பார்க்க மாட்டான். தேவையில்லை. என் பிதா எனக்கு கொடுக்கிறது எதுவோ அது என்னிடத்தில் வரும். அதான் ஃபெய்த், விசுவாசம். எல்லாத்தையும் வளைச்சு பிடிச்சி நீ இழுத்துக்கிட்டீங்கன்னா உன்னைய விட்டுட்டு அது போயிடுமே. அப்புறம் நீ ஏதனால விட்டுட்டு போயிருவீங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 66ஆம் வசனம் இப்படி சொல்லுது, வாசிங்க. யாரு ஊழியத்துக்கு வந்தவனுங்க? இவங்களுக்கு என்ன கேரண்டி? இவங்க கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ஊழியம் செய்வான்னு சொல்றதுக்கு என்ன கேரண்டி? வாரண்டி இருக்கா? கேரண்டி இருக்கா? அவன் பிடிக்கலன்னா தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். எத்தனையோ ஊழியங்க, 40 ஊழியர்களுக்கு தலைவராக இருந்தார் ஒருத்தர். அவருக்கு ஒத்து வரல, பிடிக்கல, மாசம் மாசம் சம்பளம் கொடுத்தாரு, சாப்பாடு போட்டாரு, மாசம் ஊழியர் கூட்டம் நடத்தினாரு. கடைசியில் பிடிக்கல, தள்ளிட்டு போயிட்டாரு. இன்னொரு ஊழியர் ரிவைவல் அப்படின்னு இறங்கி ஊழியம் செஞ்சார். 40 இடங்கள்ல ஊழியர்களை ஸ்தாபிச்சார். 40 இடம். கொஞ்ச காலம் வழி நடத்தினாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரா போயிட்டான். இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, கண்டது நேரடியா பேசி ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்ட வேணாம். 40 ஊழியர்களை ஸ்தாபிச்சவன். எங்க 40 ஊழியர் இல்லையே? நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு மயங்கிடக்கூடாது. அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். உங்களை எதற்காக அழைத்தார்? உங்களை எதற்காக தேர்ந்தெடுத்தார்? அது நடக்குதா நம்ம வாழ்க்கையில? அதைத்தான் பார்க்கணும். வர்றவனும் போறவனும் ஒன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அதெல்லாம் நீங்க பிடிக்கக்கூடாது. உங்க கையில பைபிள் தந்திருக்கார், உங்க மேல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கார். இது ரெண்ட தவிர வேற ஒண்ணு நீங்க தேட வேண்டாம். இது ரெண்டும் உங்க கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ, சாகிற வரைக்கும் உங்க ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். தந்திரா, டெக்னிக்கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற பரிசுத்தம் விலகிடுவாரு. வெறும் கை கட்டி பாசம் இருக்கும், பரிசுத்தம் இருக்க மாட்டார். தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல நிலைத்திருக்க வேண்டுமானார் தந்திரம் இருக்கக்கூடாது, டெக்னிக்கல் இருக்கக்கூடாது. அவன் பண்றான் இவன் பண்றான்னு பிசாசு காமிக்கும். எவனும் பண்ணிட்டு போகணும், செய்யட்டும். நீ நானும் செய்யக்கூடாது. அதனால பரிசுத்தாவி ஒரு மேல பரிசுத்தாவி இருக்கிறார்கள் அடையாளம். அதுதான் தந்திரம், மந்திரம், டெக்னிக்கல், மாய்மாடம், நடிப்பு, இதெல்லாம் ஊழியக்காரன் இருக்கக்கூடாது. ஒரு எண்ணி இருந்தாலும் பார்ப்பாரு, ஒரு தடவை மன்னிப்பாரு, 2 தடவை மன்னிப்பாரு. அதுக்கப்புறம் சொல்லாம கூட போயிட்டே இருப்பாரு, போடா நாயே சொல்லிட்டு. அப்புறம் வெறும் கைவிட்டு தான் இருக்கு. அந்நிய பாஷையும் கைவிட்டு, அது பரிசுத்தாவி கிடையாது. அவர் இருந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம். அது அபிஷேகம் அடைகிறோம். சிம்சோன் இஸ்ரவேலிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 நியாயாதிபதிகளிலே 13வது நியாயாதிபதி சிம்சோன். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவன், ஏவப்பட்டவன். அது அவனுக்கு பிரியமில்லாத காரியம், அழைப்புக்கு மாறான காரியம். அவன் தெரிந்து கொண்ட வேலைக்கு மாறான காரியத்தை அவன் செஞ்சான். சொல்லாம கொள்ளாம போறாருன்னு உடனே போக மாட்டாரு, மன்னிப்பாரு, சகிச்சுக்கிட்டே இருப்பாரு, சொல்லாம போயிடுவாரு. 2 முறை தரிசனமாகி சாலமோனோடு பேசினார். அப்புறம் கோபமாகி அவர் போயிட்டார். அப்புறம் தரிசனம் இல்லை, சொப்பனமும் இல்லை.
பழைய வரங்களை வச்சு பழைய ஞானத்தை வச்சு வண்டியை ஓட்டிட்டு போனேன். கர்த்தர் விலகிடுவாரியா? நீ பெரிய ஞானியா இருந்தாலும், நீ பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும், ஞானியா இருந்தாலும் விலகிடுவார். சவுல் அரசன் சொல்லி பார்த்தாரு, சாமுவேல் வழியாக பேசி பார்த்தாரு. அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு அவன் நினைச்சிட்டு போனான். சாமுவேல் வேண்டாம், தலைமை வேண்டாம். ஆண்டவர் உணர்த்துவார். எப்பவுமே ஆண்டவர் சொல்லாம போறதுக்கு முன்னாடி சொல்லுவார். 2-3 தடவை சொல்லி பார்ப்பாரு. அதுக்கு கீழ்ப்படியலன்னு கண்டுட்டாருன்னா சொல்லாமலே போயிடுவார். இப்படி அபிஷேகத்தை இழந்தவன் சவுல், அபிஷேகத்தை இழந்தவன் சிம்சோன். இதெல்லாம் எதுக்கு உங்க கையில் பைபிளை எழுதி தந்திருக்கு? அதெல்லாம் படிங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்காக படிக்காத, பரலோகம் போக முடியாது. முதல்ல நீங்க பரலோகத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்திடணும். 2வது சபை, 3வது தேசம், இப்படி பிரிச்சு வச்சுக்கிறீங்க. நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கார். அவரை துக்கப்படுத்தாம அவர் நம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியான பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வருவார், போவார், விசிட்டம் பண்ணுவார். எதுக்காக விசிட் பண்றாரோ அந்த வேலையை அவங்களை கொண்டு செய்வாரு, போயிட்டே இருப்பாரு. ஆனா நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் பரலோக தேவ ஆவியினால் நிரந்தரமாக நிரப்பப்பட்டவர்கள், வந்து போகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர். அது பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமென்ட். புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் நீங்களும் நானும் மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்த ஊழியம் செய்யும்படியாய் விசேஷித்த நன்மைகள், விசேஷித்த உடன்படிக்கைகளை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. சுவிசேஷனுடைய வேலையை தீங்கு அனுபவி, உன் ஊழியத்தை நிறைவேற்று. என்ன ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்காரோ அதை செய். நீ அறிக்கைப்ப கண்டு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கவனமாயிருன்னு சொல்லிக் கொடுங்கடா அப்படின்னு தீமுத்திக்கு எழுதுறான். எப்பாப்பிராவுக்கு எழுதுறான். அப்ப ஊழியமும் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம எல்லாருடைய கைகளிலும் ஊழியம் தரப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், மிராக்கிள் குருசேல் நடத்தலாம், ஹீலிங் குருசேல் நடத்தலாம், ஹாஸ்பிட்டல் மீட்டிங் நடத்தலாம், டிராக்ஸ் ஊழியம் செய்யலாம். என்ன வேலையாலும் செய், சுவிசேஷோட வேலையை செய். ஆனா உன் கையில் ஒரு ஊழியத்தை தந்திருப்பாரு, அதை நிறைவேற்றுறதுக்கு கவனமாயிரு. ஏனோ தானே இருக்கக்கூடாது. ஆத்தும ஆதாயம் போதாது, சுவிசேஷம் அறிவிக்கிறது போதாது. உன்னை அழைச்சு உன்னை வேறு பிரிச்சு உன் கையில ஒரு ஊழியத்தை தந்திருக்காரு, அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாயிரு. உன் கண்ணு அங்கெல்லாம் பறக்க விடாது. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு. நம்ம ஃபேமிலி, நம்ம சபை, நம்மை சுற்றி இருக்கிற தேச மக்கள், இப்படி பாயிண்ட் டு பாயிண்ட்ல வச்சுக்கிறீங்க. சமயம் கிடைக்கும்னா ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட மக்களுக்கு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. இதை செஞ்சுட்டு அதை செய். இதை விட்டு அதை போட்டு பேசிட்டு கூடாது. தெளிவா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழப்பம் முடிச்சிட்டு இருக்க கூடாது. எல்லாத்திலையும் மன தெளிவுள்ளவனாக இரு. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்
26 வசனம். நம்முடைய ஊழியம் பரமண்டலங்களில் இருக்கிற பிதா கனப்படுத்துகிற ஊழியம். ஊர் மக்கள், ஊர் தலைவர்கள், அதிகார வர்க்கங்கள், அரசு அமைச்சர் பெருமக்கள், ஆட்சியாளர்கள், தலைவர்கள் கனம் பண்ணுகிற ஊழியம் அல்ல இது. அகிலாண்டத்தின் படைத்த இறைவன் காணக்கூடாதவர் ஒருவராய், சாவாவில் உள்ளவரா, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரா, நித்தியரா, சீவனிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, அந்த பரமபிதா கனப்படுத்துகிற ஒரு ஊழியம் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. மனுஷரால் புகழப்படுகிற ஊழியத்துக்கு நாம் அழைக்கப்படவில்லை. தேவனால் புகழப்படுகிற, பாராட்டப்படுகிற, மேன்மைப்படுத்தப்படுகிற, கனப்படுத்தப்படுகிற ஒரு ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய அழைப்பு அரசாங்கம் அழைக்குது, எம்எல்ஏ ஆபீஸ் வச்சு, பிரைவேட் கம்பெனிகள் அழைக்குது, அந்த கம்பெனிகள் வேண்டி அழைச்சு அதுக்கு ஏற்ற நிலைகள்ல செக் பண்ணி எடுக்கு. சிலர் சொந்த தொழில் செய்யறான், சொந்த வியாபாரம் பண்றான். கவர்மெண்டோ பிரைவேட்டோ செல்ஃபோ இதெல்லாம் உலகம். ஆனா உங்களை என்னை அழைக்கிறது கவர்மெண்ட்டும் கிடையாது, பிரைவேட்டும் கிடையாது, செல்ஃபிஸும் கிடையாது. அகிலாண்டத்தையும் படைத்த பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய பரமபிதா அழைச்சிருந்தா உனக்கு அது இனிக்கு. நீ அழைப்புலாம் வந்திருந்தா இனிக்காது, கஷ்டமா இருக்கும். உனக்குள்ள இருப்பது பரிசுத்தாவியானவரானால் ஆனால் அல்லேலூயா என்ற வார்டு வந்துட்டே இருக்கும். இங்க இருந்து பரிசுத்தாவியன் பேசுறாரு. இப்ப சபையில நிக்கிறீங்க தலைவர்களாக, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியன் பேசினாருன்னா பரிசுத்தாவி பெற்ற ஜனங்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம்னு சொல்லக்கூடாது, கையை தட்டுவோம்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம்னு சொல்லி அப்புறம் கையை தட்டுவோம் சொல்லி இந்த விசில் அடிக்கன்னு சொல்லிட்டான். எவ்வளவு பெரிய வளர்ச்சி பத்தியில இதுவா வளர்ச்சி? ஆவிக்குரிய தலைவர்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிகள் திருச்சபைகளை கிரியை செய்யாதபடி முடக்குவதற்குரிய அனைத்தையும் உங்க மேல இருக்கு. நீங்க தான் அதை கண்டம் பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் வாசித்த வேத வாக்கியம் சொல்கிறது என்ன, டக்குன்னு எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள முடிக்கணும் பார்த்தீங்களா? சபாநாயகர் தான் நேரம் தர்றாரா? அவர்கிட்ட கேட்டா இல்ல அவங்க அப்படிங்கிறாரு. அவங்கள்ட்ட போய் கேட்டா இல்ல இது இப்படி, அது மரபு, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியல இந்த ஆவிக்குரிய உலகத்துல. ஸ்தோத்திரம். பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு ஜீசஸ் சொல்றார். ஒருவன் இந்த பூமியில் ஊழியம் செய்தால் அந்த ஊழியம் பிதாவினால் கனப்படுத்தப்படுகிற ஊழியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் எவன் பாராட்டினாலும் சரி, பாராட்டாட்டாலும் சரி, எவன் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, பரலோக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதிலே அந்த நிச்சயத்திலிருந்து நீங்க வலுவக்கூடாது. ஆசீர்வாதம் இல்லை அப்படின்றதுக்காக வலுவக்கூடாது. நம்ம இத்தனை வருஷம் ஓடி வந்துட்டோம். அடுத்து கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆசிரியக்கிற நேரத்தில் பிசாசை தட்டி விட்டுருவான். ஏமாந்துடாதீங்க, இத்தனை வருஷம் பொறுமையாக சகிச்சு உங்கள் ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டே வரும் பொழுது நீங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதம் பின்னாடி வந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள சாத்தான் தட்டிடுவான். இவ்வளவு வருஷம் நீ என்ன ஊழியம் செஞ்சா, உனக்கு என்ன கிடைச்சிச்சு, இப்படி சொல்ற உடனே நம்முடைய மென்டாலிட்டி மாறிடும்.
பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம கைக்கு 8 தூரத்துக்கு வந்திருக்கோம், அதுக்குள்ள தட்டி விட்டுருவான் பாருங்க. ஏன்னா சாத்தானுக்கு அது பிடிக்காது, நம்மளுடைய மைண்ட் அட்டாக் பண்ணிடலாம். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, பின்வாங்கி போறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்முடைய ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறோம், பின் வாங்குகிறவங்களா இராமல் ஆன்மீகம் ஈடேற்றம் அடையும்படியால் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே துவக்கப்பட்ட விசுவாசம் இறைவனால் வந்தது, மனுஷரால் வரவில்லை. உங்களுக்குள்ள எனக்குள்ள வைக்கப்பட்ட விசுவாசம் தேவனால் வந்தது. அதை பரிசுத்தாவில இறங்கி இறங்கி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இருந்து பிரிக்கிறதுக்கு பிசாசு கிரியை செய்வான், இடம் தராதென்று சோர்வுகளை கொண்டு வருவார், பலவீனங்களை கொண்டு வருவார், மனதில் பேசிட்டே இருப்பான். அந்த ஸ்திரியை ஏதேன் தோட்டத்தில் நோக்கி 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 எப்படா அவ மனசுக்குள்ள பாயிண்ட போடலான்னு பார்த்து 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 இருந்து இது ஒரு நாள் இல்லைங்க, அது பல நாளா சுத்திட்டே இருப்பான், வாய்ப்பு தேடிட்டே இருப்பான், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். எப்படா எதிரோட ஆசைப்படுறான், எதிரோட இச்சிக்கிறேன், எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரைட் அதை காட்டுவோம், கீழே வெளியிடுவான். ஏமாந்துடாதீங்க. நம்முடைய ஆதி தகப்பன் ஆதி தாய் ஏமாந்துட்டாங்க, மோசம் போயிட்டாங்க. அவங்க பெற்றெடுத்த சந்ததிகளாகி நாம் ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் இயேசு என்ற நாமத்திலே பூமியில் இறங்கி வந்தார். நான் ஜெயித்தேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஜெயிக்கிறதுக்கு தான் ஆவியானவரை தந்து நம்ம பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே துவக்கப்பட்ட விசுவாசம் மனுஷனால் உண்டானதல்ல, நம்மால் உண்டானதல்ல, அகிலாண்டத்தின் படுத்த இறைவனால் உண்டானது நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாச பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் கிராஷ் பண்ணத்தான் செய்வான். அவனுக்கு வேலையே தான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட மினிஸ்ட்ரியே தான். ஊழியக்காரங்களை ஏமாற்றணும், தடுமாற பண்ணணும். அந்த வேலைக்கு தான் அவன் சுத்திட்டே இருக்கான். உலக மக்கள் எல்லாம் அவன் கையில தான் இருக்காங்க. எல்லாம் குருடன் குருடின்னு எழுதியிருக்கு வேதத்துல. தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை எல்லாம் குருடனும் குருடி எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவங்க குருட்டுப்ப அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்க பாராட்டிக்கிறீங்க, நீங்க பெரிய ஆள முயற்சிக்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனா பரிசுத்தாவிய சொல்றாரு அவங்களுக்கு குருடன்டா, குருட்டு பய அப்படின்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய வேதம் சொல்றது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? எது வேணாலும் சொல்லிக்கிறீங்க. ஐ டோன்ட் கேர். கர்த்தருக்கு சோத்திரம். நமக்கு ஒரு தெளிவு தந்திருக்கு. நம்ம கையில ஒரு பைபிளை தந்துட்டாரு, நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை தந்துட்டாரு. அதைத்தான் நம்ம சார்ந்து ஓடணும். இந்த பூமியில் நாளெல்லாம் வாழும் காலமெல்லாம் ஒன்று பரிசுத்தாவி, இரண்டாவது உங்க கையில் இருக்க பைபிள். இது ரெண்டும் உங்களோட இருக்கு. நீங்க யாரை தேடி போகணும்? யாரையும் தேட வேண்டாம்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 1 யோவான் 2:27. அப்ப பரிசுத்தாவியான வந்தவரை கையெழுத்து பண்ணி பஸ்ல பெந்தகோஸ்துக்காரங்க நிப்பாட்டிடுறாங்க. நீங்க வெறும் பெண்டிகாஸ்ட் இல்ல, ஆவிக்குரிய கிறிஸ்டியானிட்டி, தேவ சித்தம் செய்கிற கிறிஸ்தவர்கள். ஆகவே அந்த பெண்டிகாஸ்ட் கிறிஸ்தவர்களை விட நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானதா இருக்கணும். அவங்களுடைய ஊழியத்தை பார்க்க நம்முடைய ஊழிய வித்தியாசமானதா இருக்கணும். அதுக்கு காரணம், வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம் உங்க மேல என் மேல பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிறார். அவர் போதிப்பார், அவர்
சிந்திக்காதவங்க சிந்திச்சுக்கணுங்க, சிந்திச்சவங்க திரும்ப சிந்திங்க. ஆமா, தேவன் நம்மளோட இருப்பாரு, நமக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாமே. அவரை துக்கப்படுத்தாம இருக்கணும், அவரை நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது. அவரை தக்க வச்சுட்டோம்னா நமக்கு வேண்டியது எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் அங்க விண்ணப்பம் பண்ணுவார், நம்மளை ஜெபிக்க வைப்பார். நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் வாக்கு கடனாத பெருமூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணுவார். உனக்கு எனக்கு ஜெபிக்க முடியல, பலவீனம் தாக்குது, நோய் வியாதி, குடும்ப பிரச்சனை, ஊழிய பிரச்சனை, அத்தனை ஒன்று அமைக்க ஜெபிக்க விடாது. அந்த நேரத்தில் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து வாக்கு கிடக்காத பெருமூச்சோடு அவர் ஜெபிக்க தொடங்குவார். அதான பரிசுத்த ஆவியின் அடையாளம். வெறும் கைகட்ட அது பெண்டிகாஸ்ட். இது பெண்டிகாஸ்ட் இல்ல, பெண்டிகாஸ்டோட வித்தியாசமானது ஆவிக்குரியவர்கள். இவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள், பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழ்கிறவர்கள். அவர் உணர்த்துகிறார், அவர் எச்சரிக்கிறார், அவர் போதிக்கிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் வரும் போகும், செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டு போயிடும். புதிய ஏற்பாட்டில் கிடைக்கிற அபிஷேகம் இருக்கு, அது நிரந்தரமா தங்கி இருக்கிற அபிஷேகம். எந்தெந்த வரைக்கும் தங்கி இருக்க முடியாத பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? அவர் இருப்பாரானால் திருத்துவத்தில் ஒருவர் அல்லவாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேகத்துவமும் இணைந்ததல்லவா ஏகத்துவம். அந்த ஏகத்துவத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திருத்துவம் இணைந்திருக்கிறது அல்லவா, பிரிக்க முடியாத இணைப்பு. ஒன்றே சிந்திப்பார்கள், ஒன்றையே பார்ப்பார்கள், ஒன்று போல திட்டமிடுவார்கள், ஒன்று போல செயல்படுவார்கள், பிரிக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய தெய்வத்தை ஏக தெய்வமாக நாம் ஆராதித்தாலும் அவர்கள் மூவராக இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை விசுவாசிக்கிற கூட்டம் இந்த கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம். தெளிவு இருக்கா? இதை பற்றி ஒரு சர்ச்சை உண்டாக்கிட்டான், ஒரு வாதம் பண்றான், விவாதம் பண்றான். அதுக்கு தெளிவா பேசுறதுக்கு வசன ஆதாரம் இருக்கா? நீயும் எல்லாவற்றிலும் பைபிள் வாசிச்சாலும் அதுல தெளிவா இருக்கணும்ல. எல்லா பேரும் வாசிக்கிறான், நீங்கள் நானும் தான் வாசிக்கிறோம், தெளிவா இருக்கணும்ல. எவன் எந்த ஆங்கில கொஸ்டின் பண்ணாலும் சரியா சொல்லணும்ல. இப்ப எல்லாரும் ஆதாரம் கூட ஆதாரம் கொடுங்கிற கத்தருக்கு சோத்துறோம். ஆதாரம் நீ தான் ஐயா அப்படின்னு தமிழா போட்டுக்கிட்டு பாட்டு பாட்டு போதாது, பதில் சொல்லணும். அந்த கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். கண் காணாத காரியங்களை, காது கேட்காத காரியங்களை, இருதயத்திலே உணர முடியாத அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கோ, அந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததினாலே அந்த தேவனுடைய ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கண் காணும்படி கண்களை திறக்கிறார், காது கேட்கும்படி காதுகளை திறக்கிறார், இருதயத்திலே உணரும்படி ஃபீல் பண்ணும்படி இருதயத்திலே உணர்வை உண்டாக்குகிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சும்மா கையை தட்டிட்டு போறதெல்லாம் பெண்டிகாஸ்ட். இது நம்மோடு தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பாதை. நம்மோட பரிசுத்த ஆவி இருக்காரா இல்ல சொல்லாம போயிட்டாரான்னு கொஞ்சம் சோதிச்சு பார்த்துக்கிட்டுங்க. இதெல்லாம் அடையாளம். இருப்பாரானால் இதெல்லாம் அடையாளம். அப்ப பரமபிதா யாரை கனம் பண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரங்களுக்கு சொல்றாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். உலகத்தில் உள்ளவெல்லாம் கனப்படுத்துறான், கனவீனப்படுத்துறான் வேற. அதை நம்ம கனவீனப்படுத்தினாலும் சோர்ந்து போக வேண்டாம், கனப்படுத்துறதுனால சிரிக்க வேண்டாம். கனவீனத்தின் பாதையில் நடத்தினாலும் சரி, கனப்படுத்துற பாதையில் நடத்தினாலும் சரி, இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறோமா, ஸ்தாபனத்துக்கு செய்கிறோமா, தலைமுறைகளுக்கு செய்கிறோமா,
பணத்துக்கு செய்கிறோமா, நம்முடைய பாராட்டுகளுக்கும் புகழ்ச்சிக்கும் செய்கிறோமா, இல்ல பணத்துக்கு செய்கிறோமா? எதுக்கு செய்கிறோம் ஊழியம்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஊழியம் செய்தால் இருளை பற்றி கொள்ள மாட்டோம், பணம் காசுகளை பற்றிக் கொள்ள மாட்டோம், பேர் புகழ்ச்சியை பற்றிக் கொள்ள மாட்டோம். ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதாவது ஜீவிக்கிற வெளிச்சம் உனக்குள்ள இருக்கணும் அர்த்தம். அதுவும் ஜீவ ஒளி. நீ இருளு, பணங்காசு, இடம், கட்டடம், வாகனம், இயேசுக்கு தான் ஊழியம் செய்யணும். இயேசுவை பற்றி கொண்டாதான் அவரை பின்பற்ற முடியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கணம் பண்ணுவார், அவன் என்னை பின்பற்ற கடவர். ஸ்தாபனத்தை அல்ல, தலைவர்கள் அல்ல, புத்தகங்கள் அல்ல, கேசட்டுகள் அல்ல, யூடியூப் அல்ல, பேஸ்புக் அல்ல, இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒருவன் பின்பற்றுதல் என்றால் அனுதினமும் ஃபாலோ பண்ணணும். இயேசுவுக்கு ஃபாலோயர் வேணும். அது யாரு? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கணம் பண்ணுவார். ரைட், ஓகே. அவன் தேவன் கணப்படுத்துற ஊழியம் சொன்னா என்னை பின்பற்றி வர கடவன் சொன்னார். ஆனா அநேக ஸ்தாபன தலைவர்களை பின்பற்றாங்க. சிலர் பணத்தை பின்பற்றாங்க, சிலர் வாகனங்களை பின்பற்றாங்க, சிலர் பில்டிங்ஸை பின்பற்றாங்க, சிலர் சில குடும்பங்கள் நமக்கு கிடைச்சா போதுன்னு சில குடும்பங்களை ஃபாலோ பண்றாங்க. அவரை பின்பற்றவும் இல்லை, அது தெரியல. ஆனவரமா பின்பற்றணும் சொல்லிட்டாரு. சாகர வரைக்கும் இயேசுவை பின்பற்றணும். நரிகளுக்கு கூட குழிகள் இருக்கும். ஆகாயத்தில் பிறக்கிற பறவைகளுக்கு கூட வெயிலுக்கு, மலைக்கு ஒதுங்கிறதுக்கு, காற்றுக்கு ஒதுங்கிறதுக்கு கூடுகள் இருக்கும். மனுஷகுமாரனை பின்பற்றினால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அப்புறம் அவர்கிட்ட போய் அதைத்தான் ஏற்றுக்கிட்டு இருக்க, ஆன்லைன் பிரேயர் சொல்ற, பாத்தியம் பிரேயர் சொல்ற, அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி புடுங்கியா உட்கார்ந்துருக்க. உன் கையில் இருக்கிற பைபிளை படிய, இயேசுவார் யாருன்னு முதல்ல படி, அப்புறம் மற்றவங்களை பிரசம் பண்ணு. ஓடியாந்து சொல்றான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உங்களை பின்பற்றுவேன். நம்ம என்ன அவன் பேச்சையும் முகத்தையும் தான் பார்ப்போம். என்ன தீர்மானம், ஆண்டவரை ஃபாலோ பண்ண வந்துட்டானே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டானே அப்படின்னு அவன் பேச்சையும் ஆளையும் தான் பார்த்து சொல்லுவோம். அவர் மனுஷனுடைய முகத்தையும் தோற்றத்தையும் பார்க்கிறவர் அல்ல, மனுஷனுடைய இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறவர். அதனால அவனுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாரு தெரியுமா? நரிக்கு குழி இருக்குடா, வெயிலுக்கு ஒதுங்க, மலைக்கு ஒதுங்க, அது பூமிக்குள்ள தோண்டிக்கிட்டு குடும்பமா அங்க போய் உட்கார்ந்துக்கிறோம். ஆகாயத்தில் பிறக்கிற பறவைகள் அது தன் குடும்பத்தை உள்ள உட்கார வச்சுக்கிறதுக்கு காத்து அடிக்கும் காலம், மழை பெய்யும் காலம், பனி பெய்யும் காலம், அதுக்கு ஒதுங்குறதுக்கு அதுக்கு ஒரு கூடு இருக்குடா, தன் குஞ்சுகளை பாதுகாக்க. நீ என்ன பின்பற்றி வரேன்னு சொல்றீங்க, புரிஞ்சுக்க வரியா? அப்ப அவனுக்கு என்னன்னா, இவரை ஃபாலோ பண்ணா நமக்கு வீடு கிடைக்கும், நமக்கு லேண்டு கிடைக்கும், இதை இதயத்தில் வச்சுக்கிட்டு ஊழியம் வர ஏற்கனவே பின்பற்றுவோம் அப்படின்னு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லாம நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரருக்கு பிளாட்ஃபார்ம்டா. இந்த பிரசங்கத்தை பண்ண மாட்டாங்க. இந்த ஜெயிப்பு உபதேசம் பண்றது ஒரு கூட்டம் இருக்கான், பண்ணிட்டு போட்டாங்க. இது சுதந்திர நாடு, இது காமன் ப்ராப்பர்ட்டி பைபிள். ஏதோ எந்த வசனம் தெரிஞ்சு எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா இயேசுவை பின்பற்றி ஊழியம் செய்யறவங்களுக்கு தான் நம்ம பிரசம் பண்றோம். உலகத்துல பணக்காரனாவது எப்படி, அவற்றை புடுங்கி சாப்பிடுறது எப்படி? அவன் புடுங்கி சாப்பிட்டான், இவன் புடுங்கி சாப்பிட்டான், அவன் ஜீவனா இருந்தான்.
ஒருத்தர் பெரிய அளவு இருக்கிறார், அவர் ஏமாகிட்டார், அவர் கட்டம் கட்டிட்டார், அவர் கார்ல போறார், பைக்ல போறார், அவங்க பிள்ளை எல்லாம் படிச்சிச்சு, வெளிநாடு போயிருக்கு, வேலை பார்க்குது, சம்பாதிக்குது, அவர் தரமா இருக்கிறாங்க, அதனால நம்மளும் இருப்போம். இந்த புத்தியில வர்றவங்க ஏசுனாரை பின்பற்ற முடியாதியா? அவனால முடியாது. பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள் நீங்கள் பழைய உடன்படிக்கக்கூடிய ஊழியர்கள் அல்ல, நாம புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள், புது உடன்படிக்கை ஊழியர்கள், விசேஷித்த உடன்படிக்கைக்கு புனியாளிகள் நீங்கள் நாடு. இந்த தேசத்தின் மக்களை இறைவனோடு ஒப்புரவாக்க வேண்டுமானால் சிலுவை பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் ஃபாலோ பண்ணும்ல. ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சா பிதாவானவர் கனம் பண்ணுவார், அவன் என்னை பின்பற்ற கடவன். அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வரும்போது ஒரு ராஜ அரண்மனையில பிறக்கலாம். அந்த காலத்துல ராஜாக்களும் அரண்மனையில இருந்தது. கிழக்கில் இருந்து புறப்பட்டு வந்தார்கள் சாஸ்திரிகள் மத்திய ஆசியாவுக்கு, இஸ்ரேல் நாட்டுக்கு. அப்ப எருசலேம் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஏறாது. இந்த அஸ்ட்ரானமிக்கல் அந்த சயின்டிஸ்ட் ஃபுல்லா போயிட்டான். அழகாக அவங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு நட்சத்திரம். இவங்க நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே வந்தவங்க திடீர்னு கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தாங்க அரண்மனை. ராஜாவா பிறந்திருக்கணும்னா எப்படிடா? கூரை வீட்டில் பிறப்பாரு, பிச்சைக்கார வீட்டில் பிறப்பாரு. ராஜா என்று சொன்னால் ராஜா வீட்டில் தான் பிறந்திருப்பாரு, அவர் தான் ராஜகுமாரன். அதனால அரண்மனைக்குள்ளதாண்டா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை விட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. இவங்கெல்லாம் பெரிய ஆராய்ச்சியாளர் மத்தியில் அறிவு விருத்தவும் கூட இப்படித்தான் பேசுவான். அவங்களுடைய வழியை விட்டு விலகிடுவாங்க. ஆண்டவர் நட்சத்திரத்தின் வழியாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் கீழ் தேசத்தில் இருந்து மத்திய தேசத்துக்கு வந்தாச்சு. கிழக்கு ஆசியாவில் இருந்து மேற்கு ஆசியாவுக்கு போகாம மத்திய ஆசியா வரைக்கும் வந்துட்டாங்க. மத்திய ஆசியாவில் தலைமுறைகிறான். அரண்மனையில் தானே பிறந்திருப்பாரு. அவன் தாட்சில் பிசாசுகிரி செய்த இந்த அறிவு கொடுத்தவங்க நோவு கொடுத்தவங்க என்னத்தையாவது அவங்கள்ட்ட போய் ஒட்டினீங்க, நீங்க டைவர்ட் பண்ணிவிட்டுவான். நீங்க பரிசுத்தாவியத்தான் சார்ந்து கொள்ளணும். உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிற அந்த ஆவியானவர் இணைய தந்ததாய் அந்த வேதம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதி வைக்கப்பட்டதோ உன் கையில என் கையில் இருக்கிற பைபிள். அப்ப உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரானால் உன் பைபிள்ல இருக்கிற சத்தியம் எதுவோ பிரயோஜனம் பண்ணது எதுவோ அதை உனக்கு எடுத்து காண்பித்து அந்த பாதையில நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இருக்கணும்ல, பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அது நடக்கும். வேற யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். நமக்கு அபிஷேகம் வந்துருச்சு, ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்படி வந்துட்டாரு. நம்ம கையில் பைபிள் இருக்கு. பைபிள் படிதான் நடக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு பேரே சத்திய ஆவியானவர். இல்ல ஆவியானவர் நடத்துறாரு, ஆவியானவர் வச்சிருக்கிறார், ஆவியானவர் போதிக்கிறார், ஆவியானவர் நிரப்புகிறார், ஆவியானவர் பயன்படுத்துகிறார், ஆவியானவர் தான் அதை செய்கிறார் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவதுதான் உங்க கையில என் கையில இருக்கிற பைபிள், இந்த சத்திய வேதம். இது ரெண்டையும் தான் நம்ம சாரணும். இந்த பூமியில சாகிற வரைக்கும் வேற எதையும் நீங்க சாரக்கூடாது. எவனாவது வர்றான், போதிக்கிறான், மூத்தவன், இளையவன், கிருபை பெற்றவன், கிருபை இல்லாதவன், எவனோ ஒருத்தன் பைபிளை போதிக்கிறான்னு வைங்க, வர்ற போற ஊழியர்கள் போதிக்கத்தான் செய்வாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற தாளங்களை பயன்படுத்துவாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற அனுபவங்களை சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற வேத அறிவுகளை போதிப்பாங்க. நீங்க சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளும். அவர் பெரிய ஆளியா, அவர் சிறந்தவரியா, அவர் நல்லவரியா, வல்லவரியா இருந்துட்டு போட்டு உனக்கு என்னலாவா? உன்கிட்ட இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்றாரு? கன்ஃபார்ம் பண்றாரா?
போதுன்னு சொல்றாரா? ஒத்துப்போ. போதிக்கிற போதனை சத்திய போதனை தான் அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரா? ஒத்துப்போ. சோதித்து பார்த்து நடமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இயேசுவை அனுதினமும் பின்பற்ற வேண்டும். எந்த இயேசு? சில இயேசுவை பற்றி இயேசுன்ற பெயர்ல சிலரை எழுதி இருக்கு வேதத்துல. நீங்க பாட்டுக்கு அந்த இங்கேயும் இயேசுவைத்தான் சொல்லி இருக்கு, அங்கேயும் இயேசுவைத்தான் சொல்லி, அந்த இயேசுவெல்லாம் பிடிச்சிடாதீங்க. ஒருத்தருக்கு பேர் பரி இயேசு. பவுல் சொல்றான், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. பவுல் காலத்திலே துவங்கிட்டாங்க. அவங்க ஒரு கூட்டம் இயேசு ஏற்று கத்திட்டு இருக்கான். அவன் காலத்திலே ஒருத்தன் கையை கட்டிட்டு பார்த்து பேச ஆரம்பிச்சான். அவன் சொல்றான், அது வேறொரு ஆவிடா. அவங்க பிரசங்கம் பண்ற ஆமன் சொல்ற இயேசு வேற, அவங்க கை வைத்து அண்ணி பார்த்து பேசுறவ ஆவி வேற, அவங்க சொல்ற சுவிசேஷம் வேற. 2 கொரிந்தியர் 11:4. அப்ப வேறொரு சுவிசேஷம் என்று சொல்றாரு. அந்த சுவிசேஷம் எப்படி இருக்கும்? ராமநாதபுரம் மாவட்ட ஊழியக்காரங்க எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? எத்தனை வருஷம் பைபிளை கையில வச்சிருக்கோம்? எத்தனை வருஷம் சபை நடத்திக்கிட்டு இருக்கோம், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். அதான் சொன்னேன், சொல்றாங்க வேறொரு இயேசு. அப்ப 3ஆம் நூற்றாண்டுலயே வேறொரு இயேசு வந்துட்டாரு. வேறொரு ஆவி வந்துருச்ச 3ஆம் நூற்றாண்டுல, இது 21ஆம் நூற்றாண்டுல. அப்ப அந்த ஆவி வளர்ந்துகிட்டே வருமா இல்லையா? அந்த இயேசு வளர்ந்துகிட்டே வருமா இல்லையா? அந்த சுவிசேஷ ஊழியம் வளர்ந்துகிட்டே வருமா இல்லையா? 21 நூற்றாண்டுகளாக அந்த சுவிசேஷம், அந்த ஆவி, அந்த இயேசு வந்து கொண்டே இருக்கு. இந்த காலத்தில் அந்த இயேசு இருக்கு. நீங்க எந்த இயேசுவை பிடிக்கணும்? நான் எந்த இயேசுவை பிடிக்கணும் அப்படின்னா, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை வச்சுதான் அந்த இயேசுவை பிடிக்க முடியும். நம்ம கையில இருக்கிற பைபிளை வச்சுதான் அந்த இயேசுவை பிடிக்க முடியும், அந்த சுவிசேஷத்தை பிடிக்க முடியும், அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட முடியும். கண்களை கர்த்தர் திறப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்னோடு இருந்தால் போதாது, நமக்குள் இருக்க வேண்டும். நமக்குள் உணர்வுகளை தந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ள எச்சரிப்புகளை தந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ள போதனைகளை தந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நடத்துவாராக. அப்ப ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன். எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். உலகத்தில் யார் கனம் பண்ணாலும் கனம் பண்ணாட்டாலும் கர்த்தர் அவனை கனம் பண்ணுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படிலாம் தோண்டு போக கூடாது, பின்வாங்க கூடாது. கலப்பை மேல் தன் கையை வைச்சிட்டீங்க, பைபிளை தூக்கிட்டீங்க, ஏது ஏதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரவே மாட்டான். அவன் பாவம். வயக்காட்டுல எவ்வளவு உழுதுருப்பான், எவ்வளவு விளைச்சிருப்பான், எவ்வளவு உரம் போட்டிருப்பான், எவ்வளவு தண்ணி வச்சிருப்பான், எவ்வளவு உரப்பு கட்டியிருப்பான். அடுத்த மழை வெஞ்சிராதா, அடுத்த மழை வெஞ்சிராதான்னு எவ்வளவு ஏங்கியிருப்பான். திடீர்னு ஒரு மழை வருது, நல்ல கருதை விளைஞ்சு அறுவடை செய்ய போற நேரத்தில் ஒரு மழை வருது. அது எதுக்கு அந்த மழை? எதுக்கு அந்த மழை? இப்படி சிலர் வந்து என்ன பண்ணிக்கிறான், ஓச்சிட்டு போயிடுற. இந்த மழை என்னத்துக்கு? இந்த ஆசீர்வாதம் என்னத்துக்கு? கருது முத்தி அறுவடை செய்ய போற நேரத்தில் ஒரு மழை வந்துச்சு, எல்லாம் போச்சு. பல ஏக்கர் கணக்கான வருமானம் போச்சு. எவனுக்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கு, வட்டிக்கு வாங்கியிருக்கு, கரை எடுக்கிறதுக்கு, உழுகிறதுக்கு, வரப்பு கட்டுறதுக்கு, உரம் போடுறதுக்கு, எப்படி திருப்பி கொடுக்கிறது? ஆசீர்வாதம் தான். மழைனா ஆசீர்வாதம் தான். அது ஆசீர்வாதம். அது இது மாதிரி கெடுத்துடக்கூடாது. ஊழியங்களை கெடுத்து விடுவார்கள், உபதேச
சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நாசமாக்க மாட்டார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும்படிக்கு சபை மக்களே ஜீவ வசனத்தை பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அல்லவா உடைய சன்னிதானத்திலே எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடமுமானவர்கள். ஒரு சபையோட போய் நிக்கணும், பிச்சைக்காரன போய் நிக்க கூடாது. போறது போறோம், ஒரு சபை மக்களோட போய் நிற்போம். அந்த விசுவாசம் இருக்கா? எங்கேயா சபை இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணேன்? தோத்துருவோம். நம்ம அங்க கர்த்தருடைய வருகைக்கு போக போறோம். போகும்போது நான் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல, நம்முடைய சபையோடு சேர்ந்து போய் நிற்கணும். கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் மகிழ்ச்சி. நான் இந்த உலகத்தில் ஓடுற ஓட்டம் வீணான ஓட்டம் அல்ல. நான் இந்த உலகத்திலே எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் உழைப்புகளும் பிரயாசங்களும் பணச்செலவுகளும் வீணாகவில்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்து வானத்தில் வெளிப்படும் போது எனக்கு உண்டாகும். அப்படி உண்டாகும்னா அந்த இடத்துல எங்களுக்கு மகிழ்ச்சியும் கீழவுமா வரப்போறது சபை மக்களே நீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படி தூக்கி விடணும்ல. அப்ப கொடுக்காதவங்க காணிக்கப்பட்ட போறாங்க போடுவாங்கல்ல, பிச்சை எடுக்க வேண்டாம்ல, கடன் வாங்க வேண்டாம்ல. நீ உற்சாகப்படுத்து. உற்சாகம் வந்துருச்சுனாலும் உற்சாகப்படி செலுத்திடுவான்ல, தீர்மானம் எடுத்துருவோம், பொறுத்துறப்படி செலுத்திடுவோம். உனக்கு மனைவி பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ வந்துருமில்ல, கத்தர் கொடுத்துருவாரு. போட்டு வசனத்தை எடுத்துக்கிட்டு அடின்னு அடிக்கிறது, அதுல போட்டு உதைக்கிறது. ஒவ்வொரு திருச்சபை தலைவர்களும் தகப்பு பிரசங்கம் கேட்கிற மக்கள் எல்லாருமே பிள்ளைகள். பிள்ளைகள் அப்பத்துக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க. பிள்ளைகள் அப்ப நீங்க வசனத்தை வெள்ளி சனி எல்லாம் உட்கார்ந்து தியானிச்சு வசனத்துல இருந்து ஒரு செய்தியை கொண்டு போகணும். அதை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை அதை இதையும் புரட்டிட்டு அரசியலில் கொஞ்சம் சினிமால கொஞ்சம் அதை இதை போயிச்சு நேரத்தை போக்கிட்டு கடைசியில் அவன் அப்பம் கிடைக்கும்னு காத்திருந்தா இவங்க கல்லை விட்டு எறிகிறது. மகன் அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுப்பானா? கொடுக்குறாங்கல்ல. மைக்க பிடிச்சிக்கிட்டு மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை கல்லை விட்டிலே எறிறான். அவன் தலை உடைஞ்சு மூக்கு உடைஞ்சு பாவம் போல போறாங்க. பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுக்க மாட்டான். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு அப்பத்தை கொடுக்கும் போது நீங்கள் அறிந்திருக்கும் போது பரமபிதா நான் கனமுள்ள ஊழியக்காரனை எடுத்து பயன்படுத்தும் போது அவன் அப்பத்தை தான் பகிர்ந்து கொடுப்பான், கல்லை கொடுக்க மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குது? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். மற்றவங்க செய்யட்டும், நீங்கள் நானும் செய்யக்கூடாது. இயேசுவை பின்பற்றதில்ல. அவர் அதே அதிகாரத்தில் சொல்லுவாரு, ஜீவனை கொடுக்கிறேன் பாரு. இயேசுனார் என்ன சொல்றாரு? ஜீவனை கொடுக்கிறேன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவனை இழந்து போவான். அந்த ஜீவனை எனக்காக கொடுக்கிறவன் நித்திய ஜீவகாலமாய் பெற்றுக் கொள்வான். அப்போ நம்முடைய உடல் உழைப்பு, நம்முடைய உடல் ஜீவன், ஜீவன் ரத்தம். ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக, அவருடைய சத்திய சுவிசேஷம் பரம்பி மகிமைப்படுவதற்காக ஒரு உபவாசம் எடுக்கிறோம். ரத்தம் வாடும், அழைகிறோம், ரத்தம் வாடும். பணக்காசு இருக்கு, எதையாவது வாங்கி திங்கலாம், அதை தியாகம் பண்றோம், பாஸ்டிங் போடுறோம். ஜீவனை கொடுக்கணுயா. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நானும் நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொல்லுகிறார். அவரை பின்பற்றினார். நம்முடைய ஜீவன் செலவு செய்யப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிதாவானவரை மகிமைப்படுத்தினார் இயேசுனார். தன்னை மகிமைப்படுத்தல,
தண்ணியே பீத்துவானுங்க மைக்கு கிடைச்சிட்டா. அவர் எப்பவுமே பிதாவை மகிமைப்படுத்துகிற இடத்துல முதல்ல வச்சிருந்தார். அப்ப நமக்கு பேர் வரலாம், புகழ் வரலாம். நம்ம பிரசங்கத்தை கேட்டுட்டு, நம்முடைய சுவிசேஷத்தை கேட்டுட்டு, நம்ம ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி சுகமாக்கிட்டோம்னா புகழ் வந்துடும், சாச விரட்டிட்டோம்னா புகழ் வந்துடும், ஆக கணம் வந்துடும். இந்த கணம் புகழ் எல்லாம் வந்தாலும் அந்த கணத்தையும் புகழையும் கையில் எடுத்துட்டு போய் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி மகிமை கணம் புகழ் எல்லாம் உமக்கே உரியது என்று தனிய முழுவதும் கர்த்தருக்கு கணத்தை செலுத்து. அப்படி நீ மகிமைப்படுத்தலையோ இயேசுவை பின்பற்றி ஊழியம் செய்கிறோம். அவர் பிதாவை மகிமைப்படுத்த தவறவில்லை. தனக்கு ஒரே கனம் மகிமை எல்லாவற்றையும் பிதா பிதா பிதா. தனக்கு மேல ஒரு தலைமை இருக்கு, தனக்கு மேல ஒரு நடத்திப்பு இருக்கு, தனக்கு மேல நடத்துகிற ஒரு பிதா இருக்கிறார் என்பதை சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தார். பிதாவை எங்க பார்த்தாலும் மேம்படுத்துவார். அவர் பரலோகத்தில் பிதாவுக்கு சமமாக இருக்கும்போது மேம்படுத்தல. பூமியில மனுஷன் வந்த பிறகு உங்களுக்கு இவருக்கு மாதிரி காட்டுவதற்காக பிதா 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 என்று சொல்லிக் கொண்டே வந்தார். வேணும் நமக்கு வர்ற கனம் மகிமை புகழ் எது வந்தாலும் 10 பேர் வந்த இடத்துல 20 பேர் வந்துட்டானா எல்லா கனமும் மகிமையும் அவருக்கு தான். என்னுடைய உழைப்பு என்னுடைய தியாகம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் உழைப்பு இருக்கும், உன் தியாகம் இருக்கும், நீ ரத்தம் சிந்திருப்ப, நீ அழுது கண்ணீர் சிந்திருப்ப, அதனால ஒரு பலன் வரும் அப்படின்னா அந்த பலனுக்கு சொந்தக்காரர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய பரமத்தை நாம மையப்படுத்தணும். எத்தனை தடவை தனியா போய் ஆண்டவரே இந்த கணத்துக்கு நான் பாத்திரம் இல்லை, இந்த புகழ்ச்சிக்கு நான் பாத்திரம் இல்லை, அதெல்லாம் தெரிய தடவை சொல்லிக்கிட்டு இருக்கான், உயிர்பேத்தி விட்டுட்டு இருக்கான். அப்பா நீங்க அதை தப்பா எடுத்துறாங்க, நீங்க மன்னிச்சுக்கிறீங்க. அந்த கனமும் அந்த மகிமையும் அந்த புகழ்ச்சி உமக்கே உரியது. செலுத்து என் மகிமை வேறு ஒருவனுக்கும் கொடு. அது எவ்வளவு பெரிய தலைவனா இருக்கட்டும், ஸ்தாபன தலைவனா இருக்கட்டும், உங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க, சம்பளம் கொடுக்குறீங்க, எவ்வளவு இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு கனம் மகிமை புகழ் வருதுன்னா உங்களை அழைச்ச கர்த்தரால வருது. நீங்க கர்த்தருக்கு செலுத்துங்க. அடுத்த ஒரு வசனம் வாசிச்சுட்டீங்களா? ஒருத்தரும் உங்களை அரசு பண்ண முடியாது, பிசாசு உங்களை அரசு பண்ண முடியாது. இவங்க எல்லாம் ஆளுகளா? தோத்திரம். பிசாசு உங்களை அரசு பண்ண முடியுமா? முடியாது. நீங்க அவ்வளவு பெரிய ஆட்கள். சாத்தானை விட நீங்க நானும் பெரிய ஆளு. ஒத்துக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? என்னமோ ஐயா சொல்றீங்க, எப்படி சொன்னா எப்படி? வீர வேணுமா சொல்ல வேண்டாமா? வீரன், வீர பரம்பரை. என்ன போதுனா அரசியல்? நம்ம ஒரிஜினல் பேசுறோமியா, சத்தியத்தை பேசுறோமியா, அகிலாண்டத்தின் படத்தை இறைவனுடைய சக்தியினால் நிரப்பப்பட்டு பேசுறோமியா, ஏழு பேசுற சத்தியத்தை பேசிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் அரசியல் ஓட்டு வாங்குறதுக்காக பேசிட்டு இருப்பாங்க, புகழ் வாங்குறதுக்காக பேசிப்பாங்க, பணம் வாங்குறதுக்காக. ஆனா நீங்கள் தான் அப்படி இல்லையே. எம்பெருமான் இயேசுவுக்காக பேசுகிற கூட்டம் இல்லையா? காணக்கூடாத இறைவனுக்கு இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கை வாழுகிற கூட்டம் அல்லவா? கையில பைபிள் ஏந்தினீங்கன்னா சத்தியத்தை ஏந்திட்டீங்களே, ரட்சிப்பின் தீபம் அல்லவா? பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற ஏணி அல்லவா? கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம நிரப்புவாராக. முடிங்கன்னு சொல்லல, முடியாதீங்கன்னு சொல்லல, ரெண்டும் சொல்லாம இருக்கீங்க. கர்த்தருக்கு சோத்திரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. 30வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். இப்ப பாருங்க, இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம சிந்திக்கும் பொழுது தேவன் கனம் பண்ணுவாராம்.
அந்த ஊழியத்தில் ஆண்டவருக்கு திருப்தி இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? என்ன கனம் பண்ணி ஊழியம் செஞ்சா நான் கனம் பண்ணுவேன், என்ன கனம் பண்ணாம ஊழியம் செஞ்சா நான் கனவீனம் பண்ணுவேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள ஏலியின் ஃபேமிலி முழு இஸ்ரவேலருக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இப்படி பேசுகிறார். அப்போ என்னை கனம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. என்ன கனவீனம் பண்ணணும், நானும் கனவீனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இவங்க என்ன கனவீனம் பண்ணாங்க? ஏழு வயசாகி போச்சு, அவருடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை மாறிட்டாங்க. அவங்க தான் ஜூனியர் பாஸ்டர்ஸா இருக்காங்க. அம்புட்டு பயனிலும் இப்ப மக்கள் எல்லாரும் கொண்டு வந்து காணிக்கையில கொடுப்பாங்க, பலிப்பொருளை கொடுப்பாங்க. இவங்க இந்த காணிக்கை விஷயத்துல இவங்க விருப்பம் போல செலவு பண்ண ஆரம்பிச்சான். பலி செலுத்தினாத கர்த்தருக்கு செலுத்த விடாம இவங்க தண்ணியை போடுறது. தண்ணியை போட்டு என்ன பாஸ்டர்லாம் தண்ணி போடுவாரான்னு கேட்கல. அதனால பெண்டி காசுன்னு சொல்லி நான் ஒதுக்குறது. ஆவிக்குரியவன் வேற, இவங்க அன்னிவாசம் பேசிக்கிறாங்க, தண்ணி போட்டுக்கிறான். இவங்க தண்ணியை போடுறது. தண்ணிய பலி செலுத்திட்டு அப்புறம் எடுத்துக்கையா? இல்ல இல்ல, அந்த ஈரல் அப்படி ஒதுக்கு. அந்த குடல் அப்படி ஒதுக்கு. அந்த வலது கால் வலது இருக்கு பத்தியில, அது என்ன இங்கிலீஷ் சொல்லுவாங்கல்ல, லெக் பீஸ் ஒதுக்கு. அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம். அது வேணும், பச்சாவை கூட நாங்க தான் வச்சுக்கிடுவோம். ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன். ஆண்டவர் நாங்க பார்க்காத ஆண்டவரை அவ்வளவு வயல் கோயில் பூனைனா கோயிலுக்குள்ள பூனை உலாவு பத்தியில அது திடீர்னு சாமி தலையில உட்காந்துக்கிறோம். அதனாலதான் கோயில் பூனைன்னு சொல்றது. இவங்க உள்ளேயே பைபிள் எல்லாம் படிச்சு கிடிச்சு பைபிள் பண்றவங்க, பலி செலுத்துறவன், தொட்டிக்கிட்ட ஊழியம், பலிபீடத்துல ஊழியம், குத்து விளக்கிட்ட ஊழியம், அப்ப வைக்கிற மேசைக்கிட்ட ஊழியம், தூவகுலத்து ஊழியம், அவங்களுக்கு ஜெப கூட்டம் நடத்த தெரியும், வேத தியான கூட்டம் நடத்த தெரியும், குத்து விளக்கு மாதிரி வெளிச்சம் கொடுக்க தெரியும், பலிபீடத்துல பலி செலுத்த தெரியும், தொட்டியில் இருக்கிற ஊழியம், அந்த தொட்டியில எதெல்லாம் கழுவணும் எல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஊழியத்தை கத்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஊழியர்கள், ஏலியின் பிள்ளைகள் கத்தரை கனம் பண்ணவில்லை. காணிக்கை விஷயத்திலே கத்தரை கனம் பண்ணவில்லை. பண விஷயத்திலே, காணிக்கை விஷயத்திலே கத்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதி தெரியவில்லை. கனியற்ற அந்தார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளவில்லை. அவங்களோட ஒத்து போயிட்டோம். கத்தர் பார்த்துட்டே இருக்காரு. பிள்ளைய வயசாகி போச்சு சொன்னா கேட்க மாட்டாங்க. டே, மனுஷனுக்கு விரோதமா பாவம் செஞ்சா மனுஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்டா. நீங்க செய்யறது கடவுளுக்கே விரோதமான பாவம்டா. ஆமா, அந்த கிளடு வயசாகி போச்சு, கண்ணு வைக்கி போச்சு, காது வைக்கி போச்சு, பல்லு விழுந்துருச்சு, நரைச்சு போச்சு. அதனால அது அப்படித்தான் பேசு, அது பெருசு, அப்படிதான் பேச. வேணாண்டான்னு சொல்றேன். கத்தர் கணக்கு வேற மாதிரி போடுறாரு. உன் பிள்ளைகளை கண்டும் காணாமையா விட்டு போற. அவன் இவ்வளவு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஊழியத்தில் உட்காந்துக்கிட்டு, சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு. இப்ப காணிக்கை விஷயங்கள்ல கத்தரை கனம் பண்ணவில்லை. இரண்டாவது எதிர்ப்பாளர். ஸ்திரீகள் வர்றாங்க போறாங்க ஆசிரியப்பு கூடாரத்துக்கு, ஆராதனைக்கு வர்றாங்க போறாங்க. ஹவுஸ் விசிட்டிங் செய்றீங்க. விசிட் பண்ணும் பொழுது எதிர்ப்பாளரிடம் எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி பேசுறோம், எப்படி சிரிக்கிறோம், என்ன விஷயம் பேசுறோம், இதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கணக்கெடுப்பாரு. ஊழியத்தை திடீர்னு கொடுக்க மாட்டாரு. பல நாட்களை பார்த்துட்டு தான் ஊழியத்தை பிடுங்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன். பெண்கள் ஆண்களிடம் பழகும் பொழுது, ஆண்கள் பெண்களிடம் பழகும் பொழுது எப்படி பேசுறீங்க, எப்படி சிரிக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் கணக்கு கத்தர் கேட்பார். ஊழியம் போதாது, ஊழியம் தேவ சித்தப்பிடிச்சு. அடுத்து சொன்னாரு, அது சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு மேல வேண்டாம். உங்களுக்கு தெரியும், நீங்க பெருசா பண்ற ஆட்கள் தானே. நீங்க அப்பத்தை கொடுக்குறீங்களோ கல்ல விட்டு எறிகிறீங்களோ அது உங்களோட
ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது, இது வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுவார், உன்னை ஒரு விருந்து வீட்டுக்கு அழைக்கும் பொழுது, ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கும் பொழுது, ஒரு கூட்டத்துக்கு அழைக்கும் பொழுது நிறைய பாச சொல்ல வர்றான் அப்படின்னா நீ தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. வந்த உடனே மேலையில சேர் போட்டுருக்கானான்னு பார்த்தீங்கன்னா உன் புத்தி ஈர புத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன மதிக்கவில்லை, கணம் பண்ணவில்லை. எதுக்குலே கணம்? சாகிற வரைக்கும் ஏசுனவனுக்கு கணம் போகட்டியா? உனக்கு எதுக்கு கணம்? கணம் பண்ணுவார் அவரே, அது அவருடைய வேலை. உன் அங்கில நீ என்ன செய்யணும்? தாழ்ந்த இடத்துல போய் உட்காருன்னாரு ஏசாமி. படிச்சிருக்கல? பெரிய பெரிய கூட்டங்கள்ல அழைச்சிருக்கும் போது, வீட்டு கூட்டமா இருக்கட்டும், கன்வென்ஷன் கூட்டமா இருக்கட்டும், காத்திருப்பு கூட்டமா இருக்கட்டும், பாஷன் பிரேயரா இருக்கட்டும், ஆன்லைன் பிரேயரா இருக்கட்டும், அல்லது காமன் பிரேயரா இருக்கட்டும், எந்த கூட்டமா இருக்கட்டியா, ஏசுனவர்களுக்கு ஊழியம் செய்யறவனை பிதா கணம் பண்ணுவார். அப்ப யாரை கணம் பண்ணுவார்னா தாழ்மையை உடையவனை கர்த்தர் கணம் பண்ணுவார். பெருமை உள்ளவர்கள் பெருமையானவனை தேடுவார்கள், மதிப்பை தேடுவார்கள், மரியாதையை தேடுவார்கள். தாழ்மை உள்ளவன் தாழ்ந்த இடத்துல போய் உட்காருவான். ஆனா சில ஆட்கள் ஏசனார்கிட்ட வந்து ஏசனார் ஊழியம் சொல்லிட்டு வந்தாலும் போக மாட்டேங்கிறான். இங்கதான் பாக்குறான், மைக்க தான் பாக்குறான். ஏன் அங்க இருந்து ஜெபம் கேட்க மாட்டாரா? மைக்கு கிட்ட வந்துதானே ஜெபிக்கணும். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா பின்னாடி கூட கேட்காது, மைக்க பிடிக்க வேண்டியதான். 50 பேர் இருந்தாங்க. நாங்கெல்லாம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 50 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் மைக் செட்ட கிடையாது, மியூசிக்க கிடையாது. ஆனாலும் பரிசுத்தாவியார் இருந்தார்ல, இறங்கினார்ல, கைதட்டி தானே பாடணும். இப்போ மைக் செட் வேணும், மியூசிக் வேணும். ஏன் அதெல்லாம் இல்லாம நாங்க பாடணும்? அந்த காலத்துல மக்கள் ரசிக்கப்பட்டாங்க, ஞானசாரம் எடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, கூடாரத்தை நிரப்பினாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இப்படிலாம் எங்களை கத்தர், எங்களோட கத்தர் இருந்தா போதும். யார் வேணும் சொல்லுங்க? நம்மை அழைத்த கத்தர், கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்தால் போதும். வேற எல்லாம் வந்துகிட்டு இருக்குமையா, தெருவில் விட மாட்டாரியா? அந்த கத்தரை நம்புங்கய்யா. கடவுளை விட மாட்டாரியா? நம்புங்கய்யா. 45 வருஷம் இந்த ஊழியத்தில் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறோம், இடங்களை வாங்குறோம், கட்டடங்களை கட்டுறோம். ஒரு பயல்கிட்ட கடன் வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி சாட்சி சொல்லணுமா வேண்டாமா? அதுதான் உப்பு. உங்க சாட்சியை உங்க பிரசவத்தில் சேர்த்துக்கிறீங்க. சுத்தமான சாட்சியோட பிரசவம் பண்றேன்னு சொல்லுங்க. கடன் வாங்காம வாழ்ந்துகிட்டு இருக்கேன், குடும்பத்தை நடத்துறேன்னு சொல்லுங்க. அவன்கிட்ட போய் நான் விசுவாசத்துல ஊழியம் செய்யா? எப்படி விசுவாசத்துல ஊழியம் செய்ய? ஏன் கையை நீட்டுற? என்னையா விசுவாசம் ஆகு? அதுக்கு பேர் விசுவாசமா? விசுவாசத்துல ஊழியம் செய்யன்னு சொன்னா ஏசுனார் கூட இருக்காருன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவரோட தங்கி இருக்காருன்னு அர்த்தம். தெய்வம் கூட இருந்தா அவனுடைய தேவை, அவன் குடும்பத்தின் தேவை, பிள்ளைகளின் எதிர்காலம் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். அதுதான் ஃபைட். யாரையும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இயேசுவுக்கு ஊழியம் செய்வேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார், அவன் என்னை பின்பற்ற கடவன். யாரை கனம் பண்ணுவேன்? என்ன கனவீனம் பண்றவங்களை நான் கனம் பண்ண மாட்டேன். என்ன கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்றார். அடுத்து தாழ்மை. நீ தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. எந்த கூட்டத்துக்கு போனாலும் பின்னாடி உட்காரு. ஏன்னா எவனாவது ஒன்ன விட விஐபி எவனா வந்துட்டாங்க, நீ பாட்டுக்கு மேல சும்மா தானே இருக்கு சேரு அப்படின்னு நீ போய் உட்கார்ந்துருவ. அவன் நடத்துற வருவான், சாரி பாஸ்டர், இந்த அவருக்கு இடம் கொடுக்கணும். அவெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருப்பா. நீ வெக்கத்தோட மூஞ்சி சூழ்ச்சிக்கிட்டு இஞ்சியை சாப்பிட்ட மாதிரி இறங்கி போய்கிட்டு இருப்ப. தேவையா? அதனால மேல எதிர்பார்க்காத, எப்பவுமே கடைசியில் உட்காரு. அது எம்டியா இருக்கு, ஐயா வாங்க, ஐயா வாங்க. ஏன் எம்டியா இருக்கு நான் கூப்பிடுறேன்? எனக்குன்னு ஒரு தகுதி இல்லையா? என் மேல அபிஷேகம் இல்லையா? இல்லையா? நீங்க தான் வரணும் அப்படின்னு அப்படி இழுத்து கொண்டு உட்கார வச்சா
அதுதான் மகிமை, அதுதான் பிதாவானவர் கனப்படுத்துகிற ஊழியம். எல்லாரும் எந்திரிப்போமா? ஏன்னா நீங்க கண்டினியூ பண்ணுவீங்கன்னு ஒருத்தரும் சொல்லவே இல்லை. எந்திரி சோமணி முடிச்சிருவோம். ஆமா, மீன் வச்சிருக்காரு ஜீவா பாஸ்டர், பொரிச்ச மீன் வச்சிருக்காரு, குழம்பு மீன் வச்சிருக்கிறார், ராலு வச்சிருக்கிறார், அடுத்து என்னமோ ஒன்று வச்சிருக்காரு, நண்டு வச்சிருக்காரு, அப்புறம் பழமும் வச்சிருக்கிறார், ஸ்வீட்டும் வச்சிருக்காரு. நமக்கு ஆண்டவர் தந்த ஆகாரத்துக்காக சோத்திரம் பண்ணுங்க, ஜீவா பாஸ்டருக்காக சோத்திரம் பண்ணுங்க, நல்ல திருப்தியா சாப்பிட்டு ஆசீர்வதிச்சுட்டு போங்க. எல்லாரும் எந்திரிப்போம். அதனால கடவுளுடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்திய வேதம் நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக கிரியை செய்கிற பிசாசானவனை ஜெயிக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு பலன் தருவார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். நம்மளை எந்த இடத்துல ஊழியத்தில் வச்சிருக்காரோ அந்த பகுதி மக்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை கவனமாக நிறைவேற்ற வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கணும், தீங்கு அனுபவிக்கணும், எல்லாவற்றையும் முழு தெளிவுள்ளவர்கள் மாறணும், எல்லாருக்கும் தரப்பின் வாசல்ல கையேந்தி நிற்கணும். ஆவியானவர் அப்படிப்பட்டவர்கள் மேல் சம்பூர்ணமாய் தங்கி இருப்பார். அந்த கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும், அந்த வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும். அவருக்கு ஆராதனை செய்கிற இடத்திலே வானங்கள் திறக்கப்படும், பரிசுத்தாவி இறங்குவார், சுகமளிக்கும் வல்லமை இறங்கும், அற்புதம் செய்யும் வல்லமை இறங்கும். நீங்க கால் வைக்கிற இடத்திலே தேவன் மகிமை பெறுவார். உங்களை அழைத்த கர்த்தர், உங்களை அபிஷேகம் பண்ண கர்த்தர், நீங்க வெறுமையாய் போக மாட்டீர்கள். நிச்சயமாகவே உங்களோடு இருக்கிற கர்த்தர், நீங்கள் சோர்ந்து போகும்போது சோர்வை மாற்றுகிற கர்த்தர், பின்வாங்கி நிற்கும்போது பின்வாங்காதே என்று சொல்லி முன்னேறி போ என்று சொல்லுகிறவர் கர்த்தர். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உன் பலவீனங்களின் நடுவிலே என் கிருபை பூரணமாக இறங்கி வரும். நீ எந்த விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் உன்னுடைய கிருபை உன்னை தாங்கும், உன்னை தப்புவிக்கும், உன்னை தூக்கி சுமக்கும். அந்த கிருபையை கர்த்தர் இறங்க பண்ணுவாராக, அந்த வல்லமையை இறங்க பண்ணுவாராக. புறப்பட்டு போகிற ஒவ்வொரு மேலும் அந்த அனாயிண்டிங் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்